ஹாய், உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் முத்துப்பிரகாசம் பேசுகிறேன். நான் இன்றைக்கி பேச டாபிக் பேர் பார்லிமெண்ட் அட்டாக்கை பற்றி நம்ம நேற்று பார்த்தோம். அதை தொடர்ந்து ஒரு வீடியோ ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்க கோயிலில் பக்தர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு புகார் இருக்குது. அதில் என்னென்னா, தற்காலிக பணியாளர்கள் வந்து ஒரு சில வட இந்தியர்கள் வேறு வேற்று மாநிலத்தின் மேலே கம்ப்ளைண்ட் சொன்னாராவது சந்திரசேகரா 2 பேர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. 2 பேருக்கு ஏதோ தனிப்பட்ட வாக்குவாதம். ஸ்ரீரங்க கோவிலை வேலை பார்க்கக்கூடிய பணியாளர்களுக்கும் அந்த பக்தர்களுக்கும் தனிப்பட்ட வாக்குமூலம் வந்து ஒரு கைகலப்பாக மாறி அடித்தடி வரை போய் அவங்க மேலே அடிபட்டிருக்காங்க, இவங்களும் அடிபட்டிருக்காங்க. ஸோ இதை வச்சு ஒரு கோவிலில் இந்துக்களை வந்து அவமரியாதை பண்ணுறாங்க, இந்துக்களுக்கு வந்து இது பண்ணுறாங்க, இந்துக்களுக்கு வந்து இதனால இது அரசாங்கம் இந்து நலத்துறை பண்ணு அது இதுன்னு சொல்லி வழக்கம் போல் நம்ம பாஜக ஒரு போராட்டம் பண்ணுவோம், அதை பண்ணுவோம், இதை பண்ணுவேன்னு அண்ணாமலை அறிவிச்சிருக்காரு. இதுதான் நம்ம பார்க்கப்படக்கூடியது. ஏன்னா நான் முன்னாடி சொன்ன வீடியோஸில் தான் இருக்குது. இந்து அறநிலைத்துறை அங்கே ஏன் டார்கெட் பண்ணுறாங்கன்னா, இந்து கோவில்கள் மூலமாக தன்னுடைய கட்சியின் கொள்கைகளை கொண்டு போகிற பார்க்குறாங்க. அதனால் இந்து அறநிலைத்துறையை ரொம்ப டார்கெட் பண்ணுறாங்க. இதை நம்ம சேகர் பாபு அவர்கள், இந்து நல அறநிலைத்துறை இருக்கக்கூடிய சேகர் பாபு அவர்கள் இந்த ஐரியுமே ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. அவரும் முன்னாடி சொல்லிட்டு இருக்காரு. அவர் தனிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் இழுத்து இது பண்ணிக்கிட்டு அவரையும் சொந்த வாழ்க்கையும் ரொம்ப அவமரியாதை பண்ணுறாங்க. அதையும் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதே மாதிரி இந்த விஷயத்துலையும் நடந்து கொண்டிருக்காங்கன்னு நமக்கு நல்லா தெரியுது. இந்த அறநிலைத்துறையை அவங்க இந்து அறநிலைத்துறையை வந்து தனியார் மயமாக்கி அதன் மூலமாக அவங்க கட்சி கொள்கையை கொண்டு வர பார்க்குறாங்க. அப்படி ஆக்கினால் அனைத்து ஜாதிகளும் அர்ச்சனை ஆகலாம்ன்ற ஒன்று ரூல்ஸில் அது மாதிரி இந்த சமூகத்தினர் அர்ச்சனை ஆகணும், இந்த சமூகத்தினர் கோவிலுக்கு அரங்கெல்லாம் இருக்கணுன்ற அந்த ரூல் போகும். அதுதான் வந்து இந்த பாஜக இந்து அறநிலைத்துறையை வந்து எப்போ பார்த்தாலும் டார்கெட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்கன்றது வந்து ஒரு இதை வந்து நான் எப்போவும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஸோ இந்த தாக்குதல் ஒரு மிகப்பெரிய ஒரு வைரல் ஆகி இதனால் வந்து இந்த அறநிலைத்துறையினர் சொல்லிட்டாங்க இது வந்து தனிப்பட்ட இருவரின் தாக்குது, இதை வந்து ஒரு மத சாயல் பூச பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டாங்க. இதனால் நம்மளும் இதை பற்றி பேசுறதுக்கு ஒன்றும் கிடையாது. பாஜகவுடைய இதில் வெறி மத வெறி இதில் தெரிகிறதுன்ட்டு எதிர்கட்சியாளர்களுடைய திமுக வந்து இதில் சொல்கிறாங்க. ஸோ நம்ம எதை வந்து நம்ம இது பண்ண பார்க்குறோன்றத பொறுமையாக பார்த்தானான்னு சொல்லி இந்து அறநிலைத்துறை இருக்கக்கூடிய சாதகங்களை பாருங்கன்னு சொல்லியிருக்கேன். இதை உங்கள் முத்துப்புரா உங்கள் வீடியோ முடிச்சுக்கலாம். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் அவங்களை சந்திக்கிறேன். உங்கள் விடைபெறுவது உங்கள் முத்துப்பிரகாசம். பை.